அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பலவிதமான சேர்க்கைகள் ஒன்றாக சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிறப்புகளை முதல்ல பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யக்கூடிய இருக்கிறோம். தீராத பண கஷ்டம் தீரும், கடன் பிரச்சனை தீரும் குறித்து பார்க்கலாம். இன்றைக்கி மார்ச் மாதம் 28ஆம் தேதி பங்குனி மாதத்தில் 14ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் கட்டாயம் எல்லா பெண்களும் அவங்களுடைய வீட்டில் காலையிலோ அல்லது மாலையிலோ ஏற்றுவாங்க. அதாவது விளக்க வாரத்தில் 7 நாட்கள் 6 நாட்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வீட்டில் விளக்கு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத அவங்க மனப்பூர்வமாக நம்புகிறாங்க. மற்ற நாட்கள் செய்யலைன்னா கூட இந்த நாளில் செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க. இந்த நாளோட சிறப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டதை கொடுக்கக்கூடிய 5 to 8 அமைகின்ற சேர்க்கையும் இருக்குது. அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகி இருக்குது. பங்குனி மாதம் 14ஆம் தேதி இதில் வர 9ஐயும் 4ஐயும் உங்களுக்கு 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. 2 8ஆம் தேதி இதை அப்படியே சேர்த்து பாருங்கள். 5 2 8. இன்னொரு சிறப்பு இருக்குது. இதை சொல்கிறேன். 5 to 8 ஹெட்ஸ் பயன்படுத்தி விதமாக மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே அது உடனடியாக கை மேலே பலன் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். பணம், வேலை ஆகட்டும், வேறு ஏதாவது நிறைவேறாத விருப்பமாகட்டும், எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த இந்த நம்பரை பரிகாரத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம அதிகமாக ரொம்பவுமே ரீச் ஆன ஒரு வீடியோ அப்படின்னா பார்க்கும்போது அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம், கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ரொம்பவுமே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வருமானா செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. நம்மளுடைய சேனலில் அதிகமான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னாலுமே அந்த மாதிரி வீடியோஸ்கள் போடும்போது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். எத்தனையோ வாட்டி ஏதோ செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைக்காம கூட போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு பரிகாரம் இத்தனை பேருக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது இதுதான் முதல் தடவை அப்படின்னே சொல்லலை. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடைங்க. இப்போ நம்ம 4 உண்டான பரிகாரம் பார்த்துடலாம். இதை யாரெல்லாம் பண்ணலாம்னா, பண தேவை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரும் செய்யலாம். பணம் விரயமாகக்கூடிய வேறு யாருக்கிட்டையாவது பணம் இருந்து அவங்க எங்களை ஏமாற்றிருக்கிறாங்க, பயமாக இருக்குது, கொடுப்பாங்களா, சீக்கிரமே எங்களுக்கு அந்த பணமாவது கிடைக்கணும், இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது நம்ம சுக்கிர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. சுக்கிர ஓரை காலையில் 6 to 7 இருக்கும். 9 அதே மாதிரி இரவு 8 to 9. இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க கூட இந்த ராகு காலம் காலையில் 10:30 to 12 இருக்குது இல்லைங்களா, மணிக்கு இடையே உள்ள காலம், யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இதுக்கு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது நமக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படுது. எந்த கோடும் இல்லாத பியூரான ஒயிட் ஷீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துக்கோங்க.
நம்ம எந்த ஒரு சிம்பிளுமே வந்து நமக்கு எழுத போகிறதில்ல. ஒயிட்டாக இருக்கணும். அது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் எந்த ஒரு லைனும் இல்லாத மாதிரி வந்து எடுத்துக்க சொல்கிறேன். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு வந்து தேவைப்படும். கல்லுப்பு அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம் பார்க்கப்படுது. பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கும், நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும், எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்கும். இதுபோல் கல்லுப்பை பற்றி நம்ம நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். இதை எடுத்துக்கோங்க. சமையல் அறையில் பயன்படுத்தி இருக்கிறதை எடுக்கிறதை காட்டிலும் புதுசாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள்னால கல்லுப்பு வந்து வாங்கிடுங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர ஓரையில் வாங்குங்க. ரொம்ப சிறப்பாக அப்படி இன்றைக்கி நீங்கள் கல் உப்பு புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு துளி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பரிகாரத்துக்கு நாங்கள் பூஜை அறையில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுப்போம், எல்லா விதமான பரிகாரத்துக்கும் அந்த உப்பு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கேட்டால் தாராளமாக அதையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய கையால் வந்து எடுங்க. கொஞ்சம் ஒரு எவ்வளவு வருமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படும். இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு நல்ல நறுமணம் மிகுந்த பொருளாக பார்க்கப்படுது. மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. அதீத பணவரவை தரக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஏலக்காய் வந்து பார்க்கப்படுது. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஏலக்காயை ஒன்று எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்படுது ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த ரெண்டும் வந்து ஏதாவது இந்த ரெண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. நார்த்து பேசிங் வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லைங்களா பேப்பர், அந்த பேப்பருக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கல் உப்பையும் முதல்ல வலது கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே உங்கள் கைக்குள்ளே வந்து இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் நெஞ்சுக்கு நேராக கையை வச்சுட்டு தாயாரை பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்ரீம் அப்படின்னு நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை வந்து எழுதுங்க. அப்படி நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதார உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனதால் நினச்சிக்கிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதுங்க, சொல்லுங்க. நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும், அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பண்ணின பிறகு அந்த கல் உப்பு வச்சுட்டு அந்த பேப்பரில் வந்துட்டு வச்சுருங்க. ஏலக்காய் அதுலேயே வந்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் அந்த ரெட் கலர்லேயே வந்து க்ரீன் கலர்லேயே பேனா எடுத்துகிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதில் சின்ன சின்னதாக 5228 கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. ஜெட் வந்து அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா 528 ஹெச் கேபிட்டல் லெட்டர்லேயும் ஜெட்டு வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் வந்து நீங்கள் வந்து எழுதணும். அதாவது உங்களுடைய வலது கட்டை விரலில் வந்து எழுதணும் ஒரு கேபிட்டல் லெட்டர். அது மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேனா வந்து கலர் யூஸ் பண்ணிக்கிங்க. என்ன வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையில், இடது உள்ளங்கையில் இதை வந்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அந்த ஏலக்காயை உப்பு மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி மடிங்க. அதாவது அந்த கல் உப்பு ஏலக்காய் கீழே விழாத அளவுக்கு அதை ஒரு பொட்டலை மாதிரி மடிச்சிட்டு கட்டிக்கோங்க. அவ்வளவுதான் வரும். அதை கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் நீங்கள் வச்சுக்குங்க. பாருங்கள், அதுக்கு மேலே வச்சிருந்து வலது கையை கொண்டு அட்ராக்ட் மோர் மணி, நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு, காந்தமாக இருக்கிறேன், நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், 4 திசைகளிலும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, என் பர்ஸில் பணம் நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரி எது வந்து நம்ம விருப்பப்படுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு பேர் தான் வந்து மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அப்படி பணமெல்லாம் நம்மளே தேடி வரும்.
நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு மாதிரியும் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய பாக்கெட் நிறைய பணம் இருக்குது, நான் இதை வேணுங்கிறத வாங்குறேன், இப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பொட்டணத்தை உங்களுடைய பீரோவில் வச்சுடுங்க. ஒரு வாரம் அது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி வச்சிங்க அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் இந்த பொருட்களை வந்து திரும்பவும் எடுத்து தண்ணி ஒரு சில இதில் வந்து அந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த உப்பு மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. உப்பு மட்டும் வச்சு திரும்பவும் அதே ஏலக்காய் வச்சு திரும்பவும் பொட்டலம் வந்து மடித்து நீங்கள் அதே இடத்துல வைங்க. செல்வ செழிப்பு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், எல்லாருமே செஞ்சு பலன் அடையுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் யாருமே இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.